ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். கத்திரி, இன்ச் டேப், ஸ்கேலு, அளவு ப்ளவுஸு கட் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் அளவுக்கு 2x2 துணி, நம்ம எடுத்துருக்கிற ப்ளவுஸ் கலர் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு டிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் தேவைப்படாது, இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அளவுக்கு கொடுத்துருக்குற ப்ளவுஸ் வந்து ரொம்ப கசங்கியிருக்கு. முதல்ல நம்ம அதை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. முக்கியமாக ஸ்லீவு, பட்டி இடத்துல, இந்த இடத்துலலாம் நல்லா சுருக்கம் போக நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் பிட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து ரொம்ப கசங்கியிருக்கு. பிகினர்ஸ்க்கு அளவு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சுருக்கத்தில் நல்லா அயன் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அளவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்ம அளவுகள்லாம் எடுக்க முடியும். இப்போ அளவு ப்ளவுஸையும் அந்த கிளாத்தையும் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கிளாத்தை வந்து 1 மீட்டர் அளவுக்கு 2x2 துணி எடுத்திருக்கேன். இது வந்து 40 இன்ச்சஸ் ப்ளவுஸு. ஸோ நீங்கள் 30க்குள்ளே இருக்கீங்க, உங்கள் அளவு ப்ளவுஸ் 30க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் 80 cmல கூட துணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேபிளில் அந்த கிளாத்தை வந்து விரித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு நம்ம சைட்லேயும், கரப்பக்கம் ஆப்போசிட்லேயும் வச்சுருக்கேன். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, பேக் சைடில் ஃபோல்டுக்காக ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறது அந்த 3/4 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம மற்ற மார்க்கிங்லாம் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபோல்டிங்கில் போயிடும். இப்போ அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அளவு ப்ளவுஸை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அது வந்து ஷோல்டர்லேருந்து பாட்டம் வரைக்கும், அதாவது இடுப்பு வரைக்கும் என்ன அளவு இருக்குங்கிறத முதல்ல இன்ச் டேப் வச்சு அளந்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக துணியில் வச்சும் அளக்கலாம். இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு அளந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச் இருக்குது. முதல்ல நம்ம 14.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ மொத்தம் 15 இன்ச்சு. நமக்கு ரெடி வந்து 14.5 இன்ச்சு தான் வேணும். 1/2 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தள்ளி அதே 15 இன்ச்லேயும் 14.5 இன்ச்லேயும் ஒரு மார்க் போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நமக்கு ஷோல்டர் அளவு எடுக்கும்போது இந்த லைன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ப்ளவுஸை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி சுருக்கெல்லாம் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா சுருக்கம்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. கழுத்து பக்கம், அதாவது அந்த ஷோல்டர் பக்கம் கொஞ்சம் உள்ளே தள்ளியே வச்சுக்கோங்க. ரொம்ப அந்த சைடு தள்ளி இருந்துச்சுன்னா ஷோல்டர் வந்து லூஸ் கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இடுப்பளவு தான் மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு இன்ச் டேப்லாம் தேவைப்படாது. இடுப்பு அளவில் டாட் இருக்கிறதுனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, அதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போ அடுத்து நெக்கு பார்த்தீங்கன்னா, நெக்கில் 2 மார்க் பண்ணிக்கலாம். ஃபினிஷிங் ஒரு மார்க்கு, அப்புறம் நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. அதுக்கப்புறம் பாடி சுற்றளவு மார்க் பண்ணும்போதே நம்ம ஆம் ஹோலும் மார்க் பண்ணணும். அதனால் முதல்ல ஆம் ஹோல் மார்க் பண்ணுங்கள். 2 மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபினிஷிங், தையல் ஃபினிஷிங்கில் ஒரு மார்க்கு, தையலுக்கு விடுறதுக்காக ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் பாடி சுற்றளவுக்கு ஒரு மார்க். அடுத்தது கழுத்து, ஷோல்டர் அளவு, கழுத்து பகுதியில் 2 மார்க்கு, ஃபினிஷிங்கில் ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் தையலுக்கு ஒரு மார்க்கு, அதே மாதிரி ஷோல்டர் பகுதியிலையும். இப்போ ஆம் ஹோலுக்கு சென்டரில் அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸை எடுத்து விட்டுட்டு தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு வெளியில் நமக்கு தையலுக்கு துணி விட்டுருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கை வந்து நான் ஃபினிஷிங்கில் தான் வரைய போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் தேவை. ஸோ அதை நான் ரவுண்ட் நெக்காகவே வரைஞ்சிக்கிறேன். அது வந்து ஃபினிஷிங்கில் இருக்கிற அளவில் முதல்ல வரைஞ்சிக்கிறேன். அடுத்து தையலுக்கு நம்ம விட்டுருக்கிற அந்த 1/4 இன்ச்சில் ஒரு ரவுண்டை போட்டுக்கிறேன். ஸோ நம்ம கட் பண்ணும்போது 2ஆவதாக வரைஞ்ச இடத்துல தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அடுத்து டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆம் ஹோலை அந்த நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிற கோடெல்லாம் சேர்த்து ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2வதாக போட்டிருக்கிற இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும். இதில் வந்து பாடி சுற்றளவு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு நம்ம இடுப்புக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதோட இதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்ஹோட அளவை இன்ச் டேப் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க. ஃபினிஷிங் வருது இல்லையா, அந்த இடத்துலையும் 2 சைடும் ஆம் ஹோலும் ஷோல்டர்லேயும் ஃபினிஷிங் தையல் இருக்கிற இடத்துல என்ன அளவுக்கு இருக்கோ அந்த ஆம் ஹோலை நம்ம கரெக்டாக அளவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அளவு எடுக்கும்போது நமக்கு ஸ்லீவில் வந்து கொஞ்சம் கூட குறைச்சல் இருக்கும்போது அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்ச் டேப் வச்சு அளந்துக்கிட்டோம். இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கு விட்டோம் இல்லையா, அந்த மார்க்லேருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். உள்ளே கொடுத்துருக்கிற மார்க் தான் வந்து ஃபினிஷிங்கில் வரும். அதே மாதிரி ஷோல்டர் போகும்போது கூட 2வது லைன், அதாவது மேலே கொடுத்துருக்கிற லைனில் தான் நம்ம கட் பண்ணி அந்த லைன் வரைக்கும் கட் பண்ணணும். அதே மாதிரி ஆம் ஹோல் கட் பண்ணும்போதும் 2வது கொடுத்துருக்கிற லைனில் தான் கட் பண்ணணும். அதே மாதிரி சைட்ஸ்லேயும். மற்றது எல்லாமே வந்து அந்த மார்க்கிங் எல்லாமே வந்து பிகினர்ஸ்க்கு தெரியணுன்றதுக்காக தான், அதாவது நம்ம தையல் அளவுக்கு விடணுன்றது தெரியணும்ல, அதுக்காக தான் அதை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நாச்சி போடுற இடத்துலலாம் நம்ம நாச்சி போட்டுக்கலாம். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாச்சியும் சைட்ஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு நாச்சியும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த டாட்டு பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய ஊசி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். கரை பக்கமாக நம்ம துணியை வந்து மாற்றி போட்டுக்கலாம். கரை நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி, ஓப்பன் சைடு நம்ம பக்கம் இருக்கும். இப்போ நம்ம பேக்கை எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ரைட் கட்டிங் தான் பண்ணியிருக்கேன். க்ராஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி க்ராஸ் கட்டிங் பண்ணுறதுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கரை வந்து ஒரே மாதிரியாலாம் இருக்காது. ஸோ அந்த கரை பீஸை வந்து நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டாம். கரைக்கு அந்த பக்கமாக தான் நம்ம பேக்கை வந்து போட்டு வைக்கணும். ஸோ நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா அந்த ஷோல்டர் எல்லாம் உள்ளே தள்ளி பேக்கை வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் பக்கம் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம் ஹோல் பக்கமும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆம் ஹோல் பக்கம், நெக்கு பக்கம் இதெல்லாமே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஆம் ஹோல் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். பேக்கை போட்டு அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிட்டு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மடிக்கிற இடத்துல நம்ம ஃபோல்ட் பண்ணுற இடத்துக்கு பேக்கில் இடம் விட்டோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச் அந்த பக்கமாக மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் நம்ம தையலுக்காக. ஏன்னா அடுத்து நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறது எல்லாமே அந்த தையலுக்காக விட்ட ஃபினிஷிங் லைன்லேருந்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணும்போது திருப்பிக்கோங்க. ப்ளவுஸை திருப்பிக்கிட்டு உள்பக்கமாக மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபினிஷிங் லைன்லேருந்து தான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்ட போகிறேன். அந்த சென்டர் டாட் இருக்க பாருங்கள், ஷோல்டர்லேருந்து சென்டர் டாட் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுக்க வேணாம், இழுத்தா நல்லா க்ராஸாகவே வரும். அதனால் ரொம்ப இழுக்காமல் அந்த ஃபினிஷிங் லைன்லேருந்து, இப்போ இதுவும் ஃபினிஷிங் ஆன லைன் தான், அதுவும் நம்ம ஃபினிஷிங் லைன் தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து சென்டர் டாட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடிங்கப்பு நீளம், இப்போ அந்த டாட்டை மார்க் பண்ணிவிட்டு அந்த டாட் வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடிங்கப் அகலம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பட்டியிலேருந்து அந்த கொக்கி பட்டியிலேருந்து ஒரு டாட் வரும் இல்லையா, அதை வந்து நம்ம நோட் பண்ணக்கூடாது. சென்டர் டாட்டையும் பட்டியிலேருந்து நம்ம அப்படி தான் அளவெடுக்கணும்.
அடிங்கப் அகலம் வந்து 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதிலேருந்து மார்க் பண்ணணும். ஸோ நான் 1/4 இன்ச்சு விடுறதுக்காக சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1/4 இன்ச்சு விட்டுட்டு டாட்டில் வந்து சென்டர் டாட்டையும் அதே மாதிரி பட்டியிலேருந்து எவ்வளோ பட்டியிலேருந்து சென்டர் டாட் வரைக்கும் இழுத்து எந்த அளவுக்கு அகலம் இருக்குங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த கப்பு நீளத்தையும் அடிங்கப் நீளத்தையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். குறுக்கில் ஒரு லைன் போட்டு இழுத்துக்கலாம். இப்போ அடுத்தது அந்த கப்போட அந்த டாட்டோட அளவு என்னன்னு பார்ப்போம். டாட்டோட அளவு எந்த அளவுக்கு டாட் பிடிச்சிருக்காங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு பிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம டாட்டோட அளவு 1.5 இன்ச்சா, இந்த பக்கம் 1.5 இன்ச், இந்த பக்கம் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கையும் நம்ம சேர்த்து வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் நெக்கு தான் மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு ப்ளவுஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் அளவிலிருந்து ஃப்ரண்ட் நெக்கு ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுக்காமல் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்து ஃபஸ்ட்டு ஃபினிஷிங்கை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் மேலே விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் ஃப்ரண்ட் நெக்கு உயரம் இருக்குது. இப்போ இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் ஷேப் வரும் இல்லையா, அந்த மாதிரி நெக் வச்சுருக்காங்க, ரவுண்ட் நெக்கு இல்லை. ஸோ நான் அதே மாதிரி தான் இதில் மார்க் பண்ண போகிறேன். அந்த ஸ்டார் நெக் ஷேப் இருக்குல்லையா, அதே மாதிரி தான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இதையே ரவுண்ட் பண்ணணும்னா அந்த ரவுண்டை வந்து அந்த ஃபினிஷிங் தையல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் நம்ம தையல் போட ஃபினிஷிங்க்கான இடம். இப்போ இது வந்து ஸ்டார் நெக் இருக்கிறதுனால நான் அதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பட்டி எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்ப்போம். அந்த ஃபினிஷிங் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் அந்த ஃப்ரண்ட் பட்டியை வச்சுக்கோங்க. அந்த பட்டி ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே சென்டரில், அந்த பட்டிக்கு சென்டரில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு 1 இன்ச்சு கீழே. ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு, அந்த பட்டி இருக்கிறத விட ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு கீழே வச்சு ஒரு மார்க் போட்டு அந்த மார்க்கையும் அந்த டாட் மார்க்கையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சென்டர் டாட் எப்படி பிடிப்போம் அப்படின்னா, அந்த 2 பட்டிக்கும் சென்டரில் ஒரு மார்க் போட்டு அந்த டாட் என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே தையலுக்கான இடத்த விட்டுட்டு மார்க் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம சைடில் என்ன அளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த பட்டியிலேருந்து ஆம் ஹோல் வரைக்கும் என்ன அளவு இருக்குங்கிறத அளந்து எடுத்துக்கோங்க. ஆம் ஹோலில் 1/4 இன்ச் கீழே வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சைடில் பட்டிக்கு மார்க் பண்ணும்போது 1/4 இன்ச் கீழே வச்சு எடுத்துக்கோங்க. இந்த நம்ம எடுத்த அளவு சரியாக இருக்காங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இந்த டாட்லேருந்து அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டாட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஒரு ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ 3வது டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ப்ளவுஸை இப்போ நம்ம நெக்கு மார்க் பண்ணுறதுக்காக போட்டோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அந்த டாட் எந்த இடத்துல வருதுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. அப்போ அந்த ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கர்வ் கட் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒரு 3/4 இன்ச்சு வந்துடுது பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த டாட்டோட அளவு என்ன இருக்கோ அதே அளவில் மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஷேப் எடுப்போம் இல்லையா, அதுக்காக அந்த மார்க்கை வந்து அந்த ஆர்ம் ஹோலில் அப்படியே ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் போட்டுக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் பீஸை வந்து மூவ் பண்ணவே கூடாது. நம்ம தான் சுற்றி சுற்றி கட் பண்ணணுமே தவிர பீஸை வந்து அப்படியே போட்டு வைக்கணும். ஏன்னா நகர்ந்துச்சுன்னா நமக்கு மார்க்கிங்லாம் மாறும். அதனால் நம்ம எப்போவுமே நம்ம தான் சுற்றணுமே தவிர பீஸை வந்து நம்ம நகர்த்தவே கூடாது. இப்போ எங்கெங்கே நாச்சி போடுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட் பட்டி டாட்டில் ஒரு நாச்சி, அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் டாட்டில் ஒரு நாச்சி, அதுக்கப்புறம் நம்ம சைடு பிடிக்கிறதுக்காக ஒரு நாச்சி, அதுக்கப்புறம் இந்த டாட் பிடிக்கிற இடத்துல மெயின் டாட் இருக்கு இல்லையா, அதில் 2 நாச்சி போட்டுட்டு இப்போ இந்த டாட்ஸை வந்து மார்க் பண்ணணும். ஒரு பெரிய ஊசி வச்சு அந்த 3 டாட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ 2 பீஸ்லேயுமே சேமாக உங்களுக்கு மார்க் விழுந்துடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் கட்டிங். அடுத்து நம்ம ஸ்லீவை கட் பண்ணலாம். ஸ்லீவுக்காக மீதி இருக்கிற துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் உங்கள் பக்கமாகவும் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்லேயும் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ப்ளவுஸோட நம்ம ரைட் சைடு ஸ்லீவ் தான் எடுக்கணும் எப்போவுமே. ஸ்லீவை வந்து பேக் சைடில் உள்ள அளவு தான் எடுக்கணும். அதனால் அதே மாதிரி போட்டு நம்ம அளவுகள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லீவை போடணும். இப்போ இந்த ஸ்லீவில் வந்து இவங்க 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்க போகிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்லீவை போட்டுக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஸ்லீவை வந்து அப்படியே வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டு இதுக்கு முன்னாடி போட்டு காமிச்சலையே அந்த மாதிரி போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 இன்ச் கூட வேணுங்கிறதுனால நான் 1 இன்ச் மேலே வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்லீவ் போட்டிருக்கேன். ஸோ ஷோல்டரில் வந்து அந்த ஷோல்டர் சென்டர் ஸ்லீவ் சென்டரில் ஒரு மார்க்கு, அது தையலுக்கான ஒரு இடம். அதுக்கப்புறம் அந்த ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துல ஒரு மார்க்கு, அப்புறம் தையலுக்கான ஒரு இடம். இதில் ஆர்ம் ஹோல் பார்த்திங்கன்னா பத்தலை, அந்த ஸ்லீவ் இருக்கிறதுக்கு விட கம்மியாக இருக்குது. தையலுக்கான இடமே அதில் இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் ஒரு பிட்டு ஜாயின் பண்ண தான் வேணும். இப்போ நம்ம மார்க் பண்ண டாட்ஸ் எல்லாமே நம்ம லைன் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு பிட் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண தான் வேணும். ஸோ ஸ்லீவோட கை அளவும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு 1.5 இன்ச். அவ்வளோதான். ஸ்லீவ் மார்க்கிங் ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு நாச்சி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுற இடத்துல நாச்சி போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே ஃபோல்ட் பண்ணணுமோ அங்கே நாச்சி போட்டுக்கோங்க. நான் 1 இன்ச் வந்து கூட வச்சுருக்கேன். இப்போ சைடில் வந்து அந்த ஜாயின் கொடுக்கறதுக்காக அந்த பீஸ்லேருந்தே கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பீஸ் வந்து வேஸ்ட்டே ஆகாது. ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் கர்வ்
வெட்டுறதுக்காக வீடியோ எடுத்திருந்தேன். அது ஏனோ தெரில, எனக்கு வந்து வீடியோ ரெக்கார்டே ஆகலை. ஸோ நான் கட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ இன்னொரு டைம் வந்து இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஒரு 3/4 இன்ச்சு கீழே வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிக்கிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் இதை ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணியிருக்கோன்றதுக்கு அடையாளத்துக்காக ஒரு நாச்சி போட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எடுத்துடலாம். ஸோ அந்த ஜாயிண்ட்ஸையும் வச்சு ஸ்லீவையும் முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம அந்த பேக் பீஸில் கட் பண்ணும்போது சைடில் கொஞ்சம் கரை பீஸ் வந்து இருக்கும் பாருங்கள். அதில் தான் நம்ம வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். பட்டி கட் பண்ணுறதுக்காக அந்த துணியை எடுத்துக்கிட்டு முதல்ல ஒரு 3/4 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணுறதுக்காக 2 பட்டிலையும் லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து 1/4 இன்ச்சு தையலுக்காக ஒரு லைன் போட்டுக்கிட்டோம். இப்போ அந்த பட்டியை அப்படியே வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச் மேலே அதே மாதிரி டாட்டுக்கிட்ட ஒரு மார்க்கு, ஒரு 1/4 இன்ச் மேலே தையலுக்காக, அதே மாதிரி லாஸ்ட்டில் சைடில் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க்கு 1/4 இன்ச் மேலே, அதே மாதிரி சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போ இது எல்லா கோடையும் நம்ம ஜாயின் பண்ணி பட்டியை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு அடையாளத்துக்காக நம்ம ஒரு நாச்சி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அடையாளத்துக்காக ஒரு நாச்சி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு உள்ளே கொடுக்கறதுக்காக உள்பட்டிக்காக இப்போ நம்ம அடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடிப்பு பக்கம் துணி இருக்குது பாருங்கள், சின்னதாக இருந்தால் கூட போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பட்டியை அப்படியே போட்டு சேம் அதே டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னதாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ உள்பட்டிக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஃப்ரண்ட் பேக் அடையாளத்துக்காக அதுலேயும் ஒரு நாச்சி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தில் வந்து இந்த உள்பட்டிக்காக துணி இருந்ததுனால கட் பண்ணிட்டேன், இல்லைனா வேறு துணியை கூட நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து ஐப்பட்டிக்கும் கொக்கி பட்டிக்கும் அந்த ஃபோல்டிங் துணியிலேயே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஐப்பட்டிக்கும் கொக்கி பட்டிக்கும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம கிராஸ் பீஸ் தான் கட் பண்ண போகிறோம். நெக்கில் ஹெம்மிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். நான் வந்து எப்போவுமே அப்படியே கட் பண்ணிவிடுவேன். இது பிகினர்ஸ்க்கு புரியணுன்றதுக்காக உங்களுக்கு ஸ்கேல் வச்சு வரைஞ்சி காட்டுறேன். கரை பீஸ்லேருந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு 3/4 இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கோங்க. என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணிக்கிட்டால் போதும், அதிகமாக தேவைப்படாது. இந்த மாதிரி தான் கிராஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம்.
இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது ஒன்று, இந்த மாதிரி தான் கட் பண்ண பாருங்கள். கிராஸ் இங்கே கட் பண்ணிட்டோமா, அதே மாதிரி திருப்பி அடுத்த சைட்லேயும் கட் பண்ணணும். ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு கிராஸ் பட்டி ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரைட் கிடைக்கும். நீங்கள் இந்த ஷேப் மாற்றி அந்த ஷேப் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் கிடைக்காது. ஸோ ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஒரு நார்மல் ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக எப்படி கட் பண்ணியிருக்கோங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா புரிகிற மாதிரி தான், எனக்கு தெரிஞ்சு நல்லா புரிகிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பானுவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.